गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றாய் செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றாய் நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே உன் பாத கமலங்கள் ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா நாள்தோறும் உன்னையே நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே
ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. வணக்கம். புதன்கிழமை மே மாதம் 27ஆம் தேதி, மன்மத வருடம் வைகாசி மாதம் 13ஆம் தேதி. இன்றைய தினம் காலை 9:30 வரை பூரம் நட்சத்திரம், காலை 9:30க்கு உத்திரம் ஆரம்பம். அதன் பிறகு நாள் முழுவதும் உத்தர நட்சத்திரம். வளர்பிறை நவமி திதி மதியம் 3:45 வரையிலே, அதன் பிறகு தசமி. வளர்பிறை நவமி பிற்பகல் 3:45 வரை, அதன் பிறகு தசமி. யோகம் அமிர்த யோகம். மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் மாலை 4:09 வரை. இன்று மாலை 4:09 வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். 4:09க்கு கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 முதல் பகல் 12 வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சூரியன் செவ்வாய் புதன், மிதுனத்தில் சுக்கிரன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் ராகு, விருச்சிகத்தில் சனி, மீனத்தில் கேது. மாலை 4:09 சந்திரன் சிம்ம ராசியிலிருந்து நகர்ந்து கன்னி ராசிக்குள் செல்கிறது. திருக்கோவில்களில் இன்று ஸ்ரீ பழனி தண்டாயுதபாணி பெருமாள் தங்கச்சப்பரத்தில் எழுந்தருளல், திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் சேஷவாகனத்தில் பவனி, தஞ்சை நீலமேகர் லட்சுமி சமேதராக கருட வாகனத்தில் எழுந்தருளல், ஆழ்வார் திருநகரியிலே 9 கருட சேவை. திருநெல்வேலி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் நம்மாழ்வாருக்காக நவ திருப்பதிகளிலிருந்தும் மாவட்டத்திலே இருக்கின்ற அனைத்து திவ்ய தேசங்களிலிருந்தும் பெருமாள் எழுந்தருளி கருட வாகனத்தில் எழுந்தருளி ஒரே இடத்தில் 9 கோவில் கருட சேவை நடைபெறும். நம்மாழ்வாருக்காக நடைபெறுகின்ற ஒரு விசேஷ வைபவம் இது. நெல்லை மாவட்டத்திலே இது மிகவும் புகழ்பெற்றது. அந்த 9 கருட சேவையை பார்க்கறதுக்காக ஓடுவாங்க எல்லாரும். ஒரே நேரத்திலே 9 கருட சேவை, இது மாதிரி நிறைய கருட சேவை அப்படிங்கிறது 3 ஊரில் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு 3 ஊர். ஒன்று ஆழ்வார் திருநகரியிலே வைகாசி உற்சவத்தின் பொழுது 9 கருட சேவை. கும்பகோணத்தில் அக்ஷய திருதியை என்று 9 கருட சேவை. 9 வெவ்வேறு பெருமாள் கோவில்களிலிருந்தெல்லாம் பெருமாள் எழுந்தருளி எல்லா பெருமாளையும் கருட வாகனத்தில் ஏழை பண்ணி கும்பகோணத்தில் பெரிய வீதியில் கொண்டு வந்து வரிசையாக எல்லாருக்கும் சேவை சாதிப்பாங்க. இது அக்ஷய திருதியை அன்னைக்கு கும்பகோணத்தில் நடக்கும். அதே மாதிரி 11 கருட சேவை சீர்காழி அருகிலே அண்ணன் கோவில் என்னும் ஒரு திவ்ய தேசம் இருக்கிறது. அங்கே திருமங்கை ஆழ்வாருக்காக தை மாதம் அமாவாசைக்கு மறுநாள், நான் வச்சுங்க, தை மாதத்தில் என்னைக்கு தை அமாவாசை வருதோ அதற்கு மறுநாள் விடியற் காலையிலே 11 திவ்ய தேசங்களிலிருந்து பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி இந்த சீர்காழிக்கு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் எல்லா ஊரில் இருந்தும் பெருமாள் கருட வாகனத்திலே எழுந்தருளி ஒரே இடத்தில் 11 கருட சேவை அங்கே நடைபெறும். திருமங்கையாழ்வார் வரார் அப்படின்னு ஐதீகம். அவர் வரதாகவும் அவருக்காக பெருமாள் வருவதாகவும். அவர் வரான்னு சொல்லும்போது அந்த நிலத்துலலாம் சலசலசலாம் ஒரு காற்று அடிக்கும். அன்யூஷுவலாக இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாக இருக்கும். எப்படி அந்த மாதிரி ஒரு இயற்கையாக இருக்கிற மாதிரி இருக்காது. அது நல்லா தனியாக தெரியும். நம்ம கண்ணுக்கு தான் அவர் தெரிய மாட்டார ஒழிய அங்கே வர்றது தெரியும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அது. தை அமாவாசைக்கு மறுநாள் சீர்காழிக்கு அருகிலே 11 கருட சேவை. அக்ஷய திருதியை அன்று கும்பகோணத்தில் 9 கருட சேவை. அதே போல வைகாசியிலே ஆழ்வார் திருநகரியில் நடைபெறும் நம்மாழ்வார் உற்சவத்தில் ஒரு நாள் 9 கருட சேவை. அது இன்றைய தினம் நடைபெறுகிறது ஆழ்வார் திருநகரியில். திருப்பாதிரிப்புலியூர் கடலூர், திருப்பாதிரிப்புலியூரிலே சுவாமி நந்தி வாகனம் காட்சி இன்றைய தினம். அரியக்குடி சீனிவாச பெருமாள் வெள்ளி ஹனுமந்த வாகனத்தில் திருவீதி உலா. கும்பகோணம் ஸ்ரீ சாரங்கபாணி பெருமான் வசந்தோற்சவம் இன்று ஆரம்பம். திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் சேஷவா
இன்று தனது 5வது பிறந்த நாளை கொண்டாடும் அஞ்சூர் தேவதர்ஷினிக்கு அவரது குடும்பத்தினர் சார்பாகவும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி சார்பாகவும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேஷ ராசிக்கு இன்றைய தினம் நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மாலை 4:09 வரை ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் அதன் பிறகு 6ஆம் இடமாகிய கன்னி ராசிக்கு சென்று அங்கே ராகுவோடு இணைகின்ற ஒரு மிக சிறப்பான கிரக நிலவரம் ஏற்படுகிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல தகவல்களை கேட்டு நீங்கள் துள்ளி குதிக்கப் போகிறீர்கள். அப்படின்னு ஒரே சந்தோஷத்தில் குதிப்பீங்க, பட்டாசு வெடிப்பீங்க, ஸ்வீட்டு கொடுப்பீங்க. அந்த அளவு ஏதோ ஒரு பெரிய நல்லது நடக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். நீண்ட நாட்களாக நீங்கள் விரும்பிக் கொண்டிருக்கும் ஒன்று இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், தொழிலில் வளர்ச்சி, மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுதல் போன்ற அனைத்தும் நடைபெறக்கூடிய, அனைத்து நன்மைகளும் நடைபெறக்கூடிய, மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் சந்திரன் சஞ்சரிக்கின்ற ஒரு நாள் என்பதால் நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும். இவ்விரு இடங்களிலுமே உங்கள் ராசிக்கு சந்திரன் நன்மையைத்தான் செய்யும். ராசியிலே இப்பொழுது சூரியன் இருக்கும் நேரம். சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஒன்றான உத்தரத்தில் இன்றைய தினம் சந்திரன் இருக்கிறது. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அளிக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். கடன் தொல்லை இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது காணாமல் போய்விடும். கடனை அடைத்து விடுவீர்கள், முழுமையாக திருப்பி செலுத்தி விடுவீர்கள். அத்தகைய ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரமாக விளங்குகிறது. உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அதை திருப்பி செலுத்துவதற்கு தேவையான பணம் இன்றைய தினம் கிடைத்துவிடும். ஒரு பைசா கூட பாக்கி இல்லாமல் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுவீங்க. இன்னைக்கு கடன் தீரும் நாள். ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் இப்பொழுது அவையெல்லாம் முற்றிலுமாக குணமடைந்து விடும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். உயர்கல்விக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் மாணவ மாணவியருக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் சுக்கிரன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். ராசியிலே சுக்கிரன் இருக்கிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு சந்திரன் செல்கிறது. 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் சந்திரன் சஞ்சரிக்கின்றது. ராசியில் இருக்கும் சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது ராசி அதிபதி புதனோடு. மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ஆகவே அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும். குறிப்பாக பொருளாதார முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். செய்து வரும் தொழில் எதுவாக இருந்தாலும் அதை விரிவுபடுத்துவதற்கு இப்பொழுது முயற்சி செய்வீர்கள். தொழிலை இன்னும் பெருசாக பண்ணணும், இன்னும் பிரமாதமாக பண்ணணும், இன்னும் லாபம் சம்பாதிக்கணும் என்று நீங்கள் ஆர்வத்தோடு உங்களது தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். அதற்கான வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் இப்பொழுது உருவாகும். வியாபார ஸ்தலத்திலே புதிய பொருட்களை எல்லாம் வாங்கி மிகச் சிறப்பாக உங்களது தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். சேவை சார்ந்த துறைகளிலே உள்ளவர்களுக்கு தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் தொடர்பான துறைகளில் உள்ளவர்கள், கணக்கு தொடர்பான, பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் மாலை 4:09 வரையில் இருக்கிறது. அதன் பிறகு 3ஆம் இடமாகிய கன்னிக்கு சென்று அங்கே ராகுவோடு இணைகிறது. 2ஆம் இடமாகிய சிம்மத்தில் இருக்கும் வரையில் மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் என்றால் 3ஆம் இடம் சென்ற பிறகு அதைவிட அற்புதமான நன்மைகள் நடைபெறும். சந்திரன் 2இல் அதிக நன்மை செய்யுமா, 3இல் அதிக நன்மை செய்யுமா
என்று பார்த்தால் 2ஐ விட 3 அதிக நன்மைத்தான் செய்யும். ஆகவே இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாள். தொழில் தொடர்பான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அளிக்கும். திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தை வெற்றி அளிக்கும். திருமண முயற்சி வெற்றிகரமாக நடந்து முடியும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மிகச்சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ராசியிலே குரு உச்சம், 11ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை, 2, 3 ஆகிய வீடுகளிலே சந்திரன் சஞ்சரிக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நீங்கள் மிகப்பெரிய ஒரு நன்மையை அடையப் போகிறீர்கள், மகிழ்ச்சி எய்தப் போகிறீர்கள். இது ஒரு மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் சந்திரன் மாலை 4:09 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு ராசிக்கு 2ஆம் இடம் செல்கிறது. ராசியில் இருக்கும் பகுதியும் நன்றாக இருக்கும். 2ஆம் இடத்திற்கு சென்ற பிறகும் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு ராசி அதிபதி சூரியன். அந்த சூரியனுக்குரிய 3 நட்சத்திரங்களில் ஒன்று உத்திரம். அந்த உத்திர நட்சத்திரத்திலே ராசியிலே சந்திரன் கடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மிகச்சிறப்பான ஒரு நன்மை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். சந்திரனின் சஞ்சாரம் மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். எனவே நன்மைகள் சற்று கூடுதலாக நடைபெறும் என்று இன்றைய தினம் சொல்லலாம். புதிய முயற்சிகளிலே ஈடுபட்டு அவற்றிலே நீங்கள் வெற்றி காண்பீர்கள். அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு நடைபெறுகின்ற ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். அனைத்து விதமான தொழிலில் உள்ளவர்களுக்கும் தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். பிள்ளைகளின் முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். மகன் அல்லது மகள் திருமணத்திற்கு இப்பொழுது முயற்சி செய்வீர்கள், அது நடக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக, இது ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் மாலை 4:09 உங்கள் ராசிக்குள் வருகிறது. முற்பகல் பகுதியை காட்டிலும் பிற்பகல் பகுதி சற்று அதிக நன்மைகள் நடைபெறும் என்று சொல்லலாம். 12ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய 4 மணி வரையிலான காலத்தை காட்டிலும் அதன் பிறகு உங்கள் ராசிக்குள் சந்திரன் வந்த பிறகு இன்னும் சற்று அதிக நன்மைகள் நடைபெறும். மிகச்சிறப்பான ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். குறிப்பாக கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இது ஒரு அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 10ஆம் இடத்திலே சுக்கிரன் இப்பொழுது மிகவும் வலுவான நிலையிலே அமைந்திருப்பதால் சுக்கிரன் தொடர்பான தொழிலில் உள்ளவர்கள், அதாவது மருத்துவத்துறை, உணவுத்துறை, ஆடை, அணிகலன், டெக்ஸ்டைல் தொடர்பான அனைத்து விதமான தொழில்கள், ஜுவல்லரி தொடர்பான அனைத்து விதமான தொழில்கள், உணவு தொடர்பான அனைத்து விதமான தொழில்கள், கலைத்துறையினர், அனைத்து விதமான நுண்கலைகள், பர்ஃபார்மிங் ஃபைன் ஆர்ட்ஸ் சம்பந்தமான தொழில்களிலே இருப்பவர்கள் போன்ற அனைவருக்கும் மிக மிக அதிக அளவிலே அவர்கள் தொழிலில் ஒரு வளர்ச்சி, புகழ்ச்சி, மகிழ்ச்சி ஆகியவை கிடைக்கக்கூடிய ஒரு நாள். துலா ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்தில் மாலை 4 மணி வரையிலே சந்திரன் அமர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரப்போகிறது. ப்ரமோஷன் கிடைக்கும். இன்றைய தினம் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. நீங்கள் எப்பொழுதோ கேட்டிருந்தது இப்பொழுது கிடைக்கும். நீங்கள் எப்பொழுதோ எதிர்பார்த்தது இப்பொழுது நடக்கும். நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக, இது ஒரு மகிழ்ச்சியான நாளாக விளங்கப் போகிறது. மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், உற்சாகமாக இருப்பீர்கள். இது ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மாணவ மாணவியருக்கு விரும்பிய இடத்தில், விரும்பிய பாடத்திட்டத்தில் அனுமதி கிடைக்கக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நீங்கள் உயர்கல்விக்காக இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருந்தால் அது வெற்றிகரமாக நடந்து முடியும். ஜனனகால ஜாதகப்படி உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் நடைபெற்று கொண்டிருந்தால் நிச்சயமாக இப்பொழுது நீங்கள் விரும்பும் இடத்திலே உங்களுக்கு சீட் கிடைத்துவிடும், அட்மிஷன் கிடைத்துவிடும். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இது ஒரு நல்ல நாள். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ராசிக்கு 9ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்று இருக்கிறது. 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சந்திரன் சஞ்சரிக்கின்ற நாள் என்பதால்
எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மிகப்பெரிய நன்மைகள், மிகப்பெரிய வெற்றிகளெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் சந்திரன் சஞ்சரிக்கின்ற நாள். 10ஆம் இடத்து சந்திரன் என்பது சற்று அதிக நன்மையை செய்யும். அஷ்டமாதிபதி 10ஆம் இடம் போனால் நன்மைதான். மிகவும் வலுவான நிலையிலே உங்கள் ராசி அதிபதி 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கும் அற்புதமான ஒரு தருணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் 40 நாட்களிலே குரு பெயர்ச்சியாக போகிறது. குரு பெயர்ச்சிக்கு இன்னிலிருந்து சரியா ஒரு மண்டலம் இருக்கு. இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பொற்காலம் ஆரம்பமாகிறது. மற்ற ராசிகளுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி நற்காலம் என்றால் தனுசு ராசிக்கு இது ஒரு பொற்காலம். அற்புதமான ஒரு நேரம் ஆரம்பமாக போகிறது. அதற்கு இன்னும் 40 நாட்கள் உள்ளன. அதற்கான அறிகுறிகள் எல்லாம் இப்பொழுதே தெரிய ஆரம்பித்துவிடும். 6 மணிக்கு சூரியோதயம்னா 5:30 கொஞ்சம் லேசாக வெளிச்சம் தெரியல, விடிவெள்ளி என்று சொல்வார்களே, அது போல விடிய போகிறதுங்கிறது அறிகுறி தெரிவது போல நல்ல நேரம் ஆரம்பமாக போகிறது என்பதற்கான அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வருகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கப் போகிறது. நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறும். அனைத்து விதமான தொழிலில் உள்ளவர்களுக்கும் அதிக நன்மைகள் நடைபெறும். குறிப்பாக மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு, மருத்துவ நிபுணர்களுக்கு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மகர ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் மாலை 4:09 வரையிலே இருக்கிறது. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் அதை மாலை நேரத்தில் செய்யலாம். 4:30 மணிக்கு மேலே பண்ணுங்க. உங்களது முக்கிய முயற்சிகள் எல்லாம் மாலை நேரத்தில் தான் செய்ய வேண்டும். முற்பகல் பகுதியிலே பிற்பகல் 4 மணி வரையிலே 4:15 வரைக்குமாவது அட்லீஸ்ட் நீங்கள் முக்கியமான ஃபோன் கால்ஸ் எல்லாம் எதுவும் பேச வேண்டாம். மதிய நேரத்திலே உங்களுக்கு தேவையில்லாத சில அழைப்புகள் வரும். அதில் நீங்கள் பேசி டென்ஷன் ஆகிடுவீங்க. நீங்கள் எதையோ கேட்க, அவங்க எதையோ சொல்ல, ஒருத்தருக்கொத்தர் புரிஞ்சிக்காமல் பேசி பிரச்சனையாகும். ஆகவே இன்றைய நாள் மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல கிரக நிலவரம் இருக்கிறது. மாலை 4:15 பிறகு நீங்கள் உங்களது முக்கிய பணிகளை கவனிக்கலாம். 4:09 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதன் பிறகு நீங்கள் முக்கிய பணிகளை செய்யலாம். அதன் பிறகு மாலை நேரத்திலே உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தகவல் வந்து சேரும். தொழில் தொடர்பான ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கும். இன்னைக்கு ஈவினிங் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். பதவி உயர்வு, பணியிட மாற்றம், ஊதிய உயர்வு, புதிய சலுகைகள் என நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். கும்பராசிக்கு இன்றைய தினம் மாலை 4 மணி வரை மிக அற்புதமான ஒரு நல்ல கிரக அமைப்பு இருக்கிறது. முக்கியமான வேலைகளை எல்லாம் 4 மணிக்குள்ள முடிச்சிடணும். அதுக்கு பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பம். கும்பராசிக்கு 4:09 சந்திராஷ்டமம் ஆரம்பம். ஆகவே 4 மணிக்கு முன்பாக உங்களது முக்கியமான வேலைகளை எல்லாம் முடித்து கொள்ள வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல், பேச்சுவார்த்தை நடத்துவது, தொழில் தொடர்பான பேச்சுவார்த்தை அல்லது ஒப்பந்தங்களிலே கையெழுத்திடுவது போன்ற எந்த முக்கியமான வேலைகள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் 4 மணிக்கு முன்பாக நீங்கள் செய்துவிட வேண்டும். அத்தகைய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மாலை 4:09 உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் 8ஆம் இடத்திற்கு மாலை 4:09 செல்கிறது. அதற்கு முன்பாக உங்களது முக்கிய பணிகளை முடித்து விடவும். இறை வழிபாட்டிலே மாலை நேரத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாள். மீனராசிக்கு இது ஒரு மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் சந்திரன் சஞ்சரிக்கின்ற நாள் என்பதால் இந்நாள் முழுவதுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிகப்பெரிய வெற்றிகளெல்லாம் உங்களது தொழிலிலே உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப வட்டாரத்திலே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தாருடன் ஒரு சிலர் இறை வழிபாடு செய்வதற்காக புனித தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். புனித தீர்த்தங்களிலே நீராடுதல், புனித தலங்களுக்கு பயணம் மேற்கொள்ளுதல், குலதெய்வ பிரார்த்தனை செய்தல், நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுதல் போன்றவையெல்லாம் இப்பொழுது செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பொருளாதார நிலையிலே கணிசமான வளர்ச்சி ஏற்படும். தங்கத்தில் முதலீடு செய்வீர்கள். தங்கத்தின் விலை ஏறப்போகிறது. நீங்கள் முதலீடு செய்தால் உங்களுக்குத்தான் லாபம். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய, பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக, மனோ ரீதியாக
மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படுகின்ற, நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் மீன ராசிக்கு விளங்கும். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடையவும், பிரச்சனைகள் தீரவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. ஓம் கம் கணபதையே நமக. அசாத்திய சாதகம் சுவாமின் அசாத்தியம் தவக்கிம்மத ராம் தூதோ கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் வைகாசி மாதம் 13ஆம் தேதி 27/5/2015 புதன்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக விஷயங்களை பார்க்க போகிறோம். இப்போ திருமணங்களை பற்றி தான் நிறைய பேச வேண்டியிருக்கு. சாதாரணமாக நம்ம சமூக விஷயத்தில், குடும்ப விஷயங்களில் பார்த்திங்கன்னா கடன், இந்த கல்யாண வாழ்க்கையில் சண்டை சச்சரவு, விவாகரத்து, மூணாவது தான் ஆரோக்கிய குறைவு. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லப்போனால் இந்த குடும்ப விஷயங்களில் இந்த விவாகரத்துன்ற விஷயந்தான் பெருசாக பார்க்குறோம். அப்படி பார்க்கும்பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்களை இங்கே லௌகீகமாகவும் பேவும் தெய்வீகமாகவும் பேச வேண்டியிருக்கு. ஏன்னா சம்பிரதாயங்களை பேசும்போது இதையும் பேச வேண்டியிருக்கு. இப்போ கணவன் மனைவி விவாகரத்து ஆறுதுன்னு சொல்கிறோம். அப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணலாமான்னு ஒரு கேள்வி எல்லார் மனசும் இருந்துட்டு வருது. ஆனால் சாஸ்திரத்தில் இடம் இருக்கான்னு இருக்குது. ஆனால் இப்போ எல்லா இடத்துலையும் இன்னொரு மறு விவாகம் நடந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இந்த விவாகம் சாஸ்திரத்தில் இருக்கா அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் வருது. பராசர சம்ஹிதையில் 16 காரணங்களில் இருந்தால் இன்னொரு விவாகம் பண்ணலாம் சாஸ்திரம் சொல்கிறது. சில பெரியவர்கள் மறு விவாகம் சொல்லப்படவே இல்லை, ஆனால் யுக தர்மம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு யுகங்களுக்கும் சில தர்மங்கள் மாறும். அந்த மாதிரி கலியுகத்தில் மறு விவாகம் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சில பெரியவர் கருத்து. சரி, இப்போ மறு விவாகம் ஆயிடுச்சுன்னா அப்போ 2 பேருக்கும் தீட்டு கிடையாதா? அதாவது கணவன் மனைவி பிரிஞ்சாச்சு, கோர்ட்டில் ஆர்டர் கொடுத்தா டைவர்ஸ் ஆகிடுது. அப்போ கணவனோட தீட்டுக்கள் எதுவும் மனைவிக்கு வராதா? இப்போ உதாரணம் சொன்னால் கணவனோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மாமனார் மாமியார் இறந்து போகிறாங்க. அப்போ இந்த பெண்ணுக்கு மாமனார் மாமியார் இறந்தால் தீட்டு வருமா? அதே மாதிரி இப்போ இந்த பெண்ணோட அப்பா அம்மாவுக்கு யாருக்காவது கஷ்டங்கள் ஒரு தீட்டு வந்தால் இவருக்கு அந்த தீட்டு வராதா? இந்த தீட்டுன்றது சம்பிரதாயப்படி முடியறதே கிடையாது. 2 பேருக்கும் இருக்கிற பந்தம் சட்ட ரீதியாக விலகினாலும் சம்பிரதாய ரீதியாக விலகி போகலை அப்படின்றது தான் உண்மை. அப்போ தீட்டு உண்டான உண்டு. அதுக்கு தான் என்ன சொல்வா, சட்டப்படி விலகினாலும் கடசிரார்த்தம்னு இருக்குது. அந்த சிரார்த்தத்தை பண்ணி முடித்தாதான் 2 பேருமே எந்த விதமான தீட்டு இல்லைன்ற நிலை வரும். அதாவது பெண்ணுக்கும் ஆணுக்கும் சம்பந்தம், திருமண உறவு முறியறதுன்னு அர்த்தம். அது இல்லாத சட்டப்படி விலகினாலும் சாஸ்திரப்படி 2 பேருக்கு தீட்டு உண்டு. இப்போ இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்போ போகிறா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறான், உடனே 2 பேரும் கணவன் மணி ஆகிடுறான். ஆனால் சம்பிரதாயப்படி முறையாக மாங்கல்ய தாரணம், பாணி கிரகணம், உங்களுக்கு சப்தபதி இதெல்லாம் ஆகாமல் கல்யாணம் ஆகிடுத்துன்னு இந்து தர்மத்தில் ஒத்துக்க முடியுமா? ஒரு கோயிலில் போயோ இல்லை பெரியவர்களை வச்சோ எந்த கல்யாணமும் எதுவும் திருமங்கல்ய தாரணம் எதுவும் ஆகாமல் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் கல்யாணம் பண்ணினா சட்டப்படி தான் கணவன் மனைவி. ஆனால் தர்மப்படி பார்த்தாலும் சம்பிரதாயப்படி ஆக முடியாது. அதனால் நீங்கள் நம்ம இந்து தர்மப்படி மாங்கல்ய தானம், பாணி கிரகணம், சப்தபதி ஆகி திருமணமானால் 2 பேரும் பிரிந்தால் கட்டாயம் இந்த சிரார்த்தத்தை பற்றி சொல்கிறது. இது வேதம் அறிந்த பெரியவர்கள் இன்னும் விரிவாக சொல்வான்.
ஒரு நதிக்கரையிலையோ தீர்த்த கரையிலையோ கட்டாயம் இந்த கட சிரார்த்தம் பண்ணால் அப்போதான் அதுக்கப்புறம் தான் இவ கணவன் மனைவின்ற தம்பதி உறவு விட்டு போகிறது. அதனால நீங்கள் விவாகரத்து பண்ணாலும் இது ஒரு ரகசியமாக இது சொல்லியிருக்கிறத கவனிக்கணும். அப்புறம் சிரார்த்தம்னு ஒன்று பயப்பட வேண்டாம். கல்யாணத்துக்கு முன்னாலே நாந்தி சிரார்த்தம் பண்ணுறோம், அதெல்லாம் பற்றி இன்னும் விரிவாக சொல்கிறோம். சிரார்த்தம்ன்றதே ஒரு நல்ல விஷயம்தான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். திடீர்னு ஒன்றே கெடுதி நினைக்காதீங்க, அது ஒரு நல்ல விஷயம்தான். இன்னும் அதை பற்றி பின்னால் விரிவாக நம்ம பேசலாம். இப்போ ஜோதிட கேள்விகளுக்கு போகலாம். ரொம்ப நன்றி சுவாமிஜி. விவாகம் குறித்தும் விவாகரத்து குறித்தும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து முதல் நேயர் இன்னைக்கு யார் எங்க இருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் லக்ஷ்மி மேடம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா நீங்க? சென்னை. சொல்லுங்க, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எங்க ஹஸ்பண்ட்காகவும் எனக்காகவும் மேடம். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என் பேர் லக்ஷ்மி, அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசி, 4985. எங்க ஹஸ்பண்ட் சதீஷ், மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம், 8176. சொல்லுங்க, என்ன சந்தேகம் குறித்து உங்களுடைய 2 பேருக்காகவும் நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும்? எங்களுக்கு இப்போ 2 years 3 yearsா ரொம்ப கடன் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. அது ஏன்னே தெரியல. வீடு ஒண்ணு வாங்கணும், அதனால கடன் ஆயிடுச்சா இல்லனா ரொம்ப ஹஸ்பண்ட்க்கும் கொஞ்சம் வேலையில கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. இன்கிரிமெண்ட் போனஸ் எதுவுமே கிடைக்கல, அதனால ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஒரு 2-3 வருஷமா ரொம்ப தலையை தூக்க முடியாத அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அத பத்தி தான் சுவாமிஜி. சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. இதற்கான பரிகாரம் என்ன இருக்கு அப்படின்றத சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா சுவாமிஜி? கடன் எப்ப 2-3 வருஷமா தானே இருக்கு உங்களுக்கு? ஆமா சார், வீடு 2-3 வருஷமா இருக்கு சுவாமிஜி. வீடு எப்போ வாங்குனீங்க? வீடு அதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கணும். பேங்க் லோன் போட்டு தான் வாங்கணும், அதையும் கட்ட முடியல. அப்புறம் ஒரு லேண்ட் இருக்கு, அது விக்கத்து அந்த கடன் தான் கொஞ்சம் அடைச்சிடலாம் பார்த்தா அதுவும் லேண்டும் விக்க மாட்டேது. லேண்ட் எங்க இருக்கு? எந்த ஊர்ல? லேண்ட் மயிலம்ல இருக்கு சார். சரி, வீடு வாங்கினது? வீடு வாங்கினது வலசரவாக்கம் சார். சரி, இப்ப நீங்க உத்தியோகத்துல போறீங்களா? உத்தியோகத்துக்கு போறீங்களா? ஹவுஸ் வைஃப் சார். இப்ப உங்களுக்கு பூமி விற்கிறதுக்கும் இந்த கடன் அடைகிறதுக்கும் பரிகாரம் சொல்றோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த பிரச்சனையில இருந்து நீங்க மீண்டும் வெளில வர முடியும். நீங்க பயப்பட வேண்டிய கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் சார் ஒரு பக்கத்துல இடத்துல, அவங்களும் திருப்பி ரிட்டர்ன் தர மாட்டாங்க. எதுக்காக? மந்த்லி இவ்வளவு தரேன்னு சொல்லி பிரைவேட்டா ஒரு கார் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்க, பண்ணோம். அவங்களும் இப்ப ரிட்டர்ன் எதுவுமே தர முடியாது, 3 yearsக்கு அப்புறம் தான் எதுவும் தர முடியும் அப்படின்ட்டு எதுவுமே பண்ண மாட்டேன்ட்டாங்க. முதல்ல மாசம் மாசம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கொடுத்துட்டு இருந்தாங்க. 3 yearsா வாங்கிட்டு இருந்தோம். இப்ப இந்த 3 years என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க எங்களால முடியல, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 2-3 வருஷம் ஆகட்டும் அப்படின்ட்டு எதுவுமே கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்க போட்ட பணத்துல ஓரளவு வந்துதாரு ரீஃபண்ட் வந்து? பாதிக்கு வந்திருக்கும் சார், முன்னும் மீதி பாதி வரல. எனக்கு 2 பசங்க இருக்கு, அத கரையேற்றவே முடியுமா? இப்ப சின்ன பசங்க தான், ஸ்கூல் படிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் இப்பயே சேர்த்து வைக்க ஆரம்பிக்கணும்னு பாக்குறோம், ஒன்னும் முடிய மாட்டேது சார். இப்போ உங்களுக்கு ஒரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு போட்டது வரல, லேண்ட் விக்கல, நிலம் விக்கல, வேலை 2-3 வருஷமா அவருக்கும் இன்கிரிமெண்ட் போனஸ் எதுவுமே கிடைக்கல. எதிர்பார்த்தபடி அவருக்கும் எதுவுமே வரல. முன்னேற்றம் கொஞ்சம் அந்த மரியாதையே இல்லாத மாதிரி நடத்துறாங்களாம் சொல்லிட்டு இருந்தாரு அவங்களும். அதனால இந்த 3 இதுக்கும் என்ன பண்ணா தீரும் தெரியல. இல்ல எங்கேயாவது போய் கோயில போய் தங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க பக்கத்து வீட்டுல எல்லாம். என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல சார் எங்களுக்கு. நீங்க இப்ப கவலைப்பட வேண்டாம். நீங்க செய்த செயல்கள் நல்ல செயல்களா தான் செய்திருக்கீங்க. சில நேரங்கள்ல நம்ம நல்ல காரியங்கள் செய்தா கூட அது விதி நமக்கு சோதனைகளை கொடுக்கும். ஆனா நம்ம செய்த செயல்கள் எப்பயுமே நல்லதா இருந்ததுன்னா நம்ம விதியில் வரக்கூடிய இந்த விளையாட்டுகளை பற்றி சோதனைகளை பற்றி பயப்பட வேண்டாம்னு சொல்லுவோம். அதனால் நீங்கள் கார் கம்பெனியில் போட்ட முதலீடு வரத்துக்கும், அதாவது நீங்கள் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் முதலீடு பண்ணது மோசடி நிறுவனம் கிடையாது. இதில் சப்தரிஷி வாக்கியப்படி அது மாதிரி வரலை. அதனால் உங்களோட பணம் சரியான இடத்துல தான் நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கீங்க. அதனால் அந்த கார் கம்பெனிலேருந்து உங்களுக்கு பணம் வரத்துக்குரிய வாய்ப்பு உண்டு. இப்போ 2வது விஷயம், உங்கள் கணவர் வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் மரியாதை குறைவாக நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஒரு நிறுவனத்தில் அவங்க எதிர்பார்த்த ஒரு பலனை நம்மளால் கொடுக்க முடியல, இல்லை அவங்க நம்மக்கிட்டேருந்து வரலன்னு நினச்சாங்கன்னா அப்போ அவங்க கொஞ்சம் நம்ம பேரில் அலட்சியம் காட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அதை மட்டும் மனதில் வச்சுட்டு செயல்பட வேண்டாம். அதனால் உத்தியோகத்தில் தொடர்ந்து இருக்க சொல்லுங்கள், உத்தியோகம் மாற வேண்டாம். 1. அதனால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சி குறைவுன்றதை பற்றி சிந்திக்காதீங்க. 3வது, இந்த நிலம் விற்கிறதுக்குரிய வழி இப்போ சொல்கிறோம், இந்த கடன் அடையிறதுக்குரிய வழியும் சொல்கிறோம். கட்டாயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நீங்கள் மேல்மலையனூர் போய் அங்காள பரமேஸ்வரியை
நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தரிசனம் பண்ணுங்க. மாதத்துக்கு முதல்ல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வாங்க. இது வந்து நாங்கள் சொல்கிறது தமிழ் மாதம். தமிழ் மாதம் பிறக்கும்பொழுது முதல்ல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மேல்மலையனூர் போய் அங்காள பரமேஸ்வரியை தரிசனம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதேமாரி 3 மாதம் தொடர்ந்து போயிட்டு வாங்க. இது ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். 2வது பரிகாரம், இந்த பூமி விற்கலன்னு சொன்னீங்க, ஸ்ரீரங்கநாதரை நீங்கள் ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு கட்டாயம் ஒரு முறை தரிசனம் பண்ணி தாமரை பூவால் அர்ச்சனை பண்ணுங்கள். தாமரை பூனா 108 தாமரை பூ வாங்கிட்டு போய் அர்ச்சனை பண்ணுங்கள். ஏன்னா தாமரை பூ ஒன்று வாங்கிட்டு போய் அதை உதுத்து பண்ணக்கூடாது. 108 தாமரை பூவால் ரங்கநாதரை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். இது ரேவதி நட்சத்திரம் அன்றைக்கி. ரங்கநாதர்னா உங்களுக்கு புதுப்பேட்டையில் ரங்கநாதர் சுவாமி கோயில் இருக்குது. அதேமாரி வந்து பூக்கடை டவுனில் இருக்குது. அதே பார்த்தசாரதி சுவாமி கோயிலில் இருக்குது. இந்த மாதிரி ரங்கநாதர் சன்னதி நிறைய இடங்கள்ல இருக்குது. திருநீர்மலை இது மாதிரி இடங்கள்ல இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு கஷேத்திரத்தில் போய் ரங்கநாதரை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டோ தாமரை பூவால் ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்கள். கட்டாயம் உங்களோட பிரச்சனை தீரும், நலம் விற்கும், கடன் அடையும். நீங்கள் வளர்ச்சியை பற்றி பயப்படாதீங்க. எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி, நல்ல ஒரு பரிகாரம் நீங்க சொன்னீங்க. தொடர்ந்து அடுத்த நேர் யார் எங்க இருந்து பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். இது ஓம்கார். ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கும். தொடர்ந்து அடுத்த நேர் யார் எங்க இருந்து பார்க்கலாம். சுவாமிஜி வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. மகேஸ்வரிங்க. எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? செங்கோட்டையில இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசுறீங்க? குழந்தை 5 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்ல, அதான் கேட்கறதுக்காண்டி போன் பண்ணேன். சரிங்கம்மா, உங்களுடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. எங்க வீட்டுக்கார் பேரும் மகேஷ் தான். அவர் 12/7/82 பிறந்திருக்காரு. நான் 13/5/1985. ஹலோ சொல்லுங்கம்மா, கேட்டுட்டு இருக்கோம். சரி, குழந்தைக்காண்டி கேட்காங்க. சரிங்கம்மா, உங்களுக்கு புத்திர பாக்கியம் எப்ப கிடைக்கும் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியங்களும் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சொல்லுங்கம்மா, எத்தனாவது குழந்தை அவங்க? எத்தனாவது குழந்தை சொல்லுங்க. நாங்க குழந்தைக்கு 5 வருஷம் ஆச்சுங்க, கல்யாணம் முடிஞ்சு. சரி, ரைட்டு. சொல்லுங்க, நீங்க எத்தனாவது குழந்தை? நாங்க 5வது குழந்தை. சரி, ரைட்டு. கேள்வி அவர் எங்க வீட்டுக்காரரு மூத்தங்க. சரி, ரைட்டு. உங்க குலதெய்வம் எது? குலதெய்வம் பேச்சியம்மா கற்பசாமி. சரி, அவர் பிறந்த ஊர் எது? இவர் பிறந்த ஊர்? அவர் பிறந்த ஊர் செங்கோட்டை. சரி, என்ன உத்தியோகம் பண்றார்? பெட்ரோல் பல்க்ல வேலை பார்க்காங்க. சரி, இப்ப சொல்ல போற பரிகாரத்தை மட்டும் பண்ணுங்க. கட்டாயம் பலன் உண்டு. உங்களுக்கு நீங்க நினைத்த காரியப்படி நினைத்தபடி சித்திக்கும். சொல்ற பரிகாரங்கள் மாத்திரம் நீங்க செய்தா போறோம். நீங்க வந்து ஒரு அஷ்டமி அன்னைக்கும் துர்கையோட சன்னிதானம் போயிட்டோம். அந்த துர்கைக்கு எலுமிச்சப்பழ மாலை சாத்துங்க. 8 அஷ்டமி போய் தரிசனம் பண்ணுங்க. நீங்க இப்ப உங்களுக்கு வந்திருக்க இதுக்கு பரிகாரம் 8 அஷ்டமி அன்னைக்கு 28 எலுமிச்சப்பழத்தை கோத்து துர்கைக்கு மாலையா போட்டு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. கட்டாயம் பலன் நல்ல விதமாக சித்திக்கும். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 5 வருடம் 6 வருடம் நீங்கள் கணக்கே எடுக்க வேண்டாம். ரொம்ப எளிமையான முறையில் கட்டாயம் சுலபமாக சித்திக்கும். துர்காதேவி அருளால், துர்கைனால மங்களங்கள் தரக்கூடியவள் பேர். இந்த எலுமிச்சப்பழ மாலை 28 கோத்து போட்டுருங்க. அது திருப்பி வாங்கிக்க வேண்டாம், அப்படியே சுவாமி கிட்டே இருக்கட்டும். அர்ச்சனை வந்து உங்களுக்கு பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. 8 அஷ்டமி பண்ணுங்க. நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. புத்திரபாக்கியம் இல்லாதவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரியான பரிகாரம் பண்ணலாமா, இல்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த இது வந்து இவர்களுக்காக இருக்கக்கூடிய பிரத்யேகமான பரிகாரம்? ரொம்ப நன்றி சுவாமிஜி. தொடர்ந்து அடுத்த நேர் யார் எங்க இருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. தாமரை செல்வி. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் ஆரணில இருந்து பேசுறேன். ஆக்சுவலா நான் இப்ப இருக்கிறது வந்து பெங்களூர். எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு பெங்களூர். அம்மா வீட்டுக்குள்ள ஆரணில இருக்கு. சரிங்கம்மா, யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும் நீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி 10/4/1982. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். பிறந்த தேதி சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம் குறித்து நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும்? எனக்கு வந்து 2/2/2004 வந்து திருமணம் ஆச்சு. அது 3வது நாள்ல இருந்து எங்க வீட்டுக்காரர் வந்து என் மேல சந்தேகப்பட்டுட்டே இருக்காரு. இன்னமும் சந்தேகப்பட்டுட்டே இருக்காரு.
டைவர்ஸ் எல்லாம் கேட்டாங்க. நான் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்து பண்ண மாட்டேன்னு சொல்லி அவர் கூட இருக்கேன் இப்போ. ஆனாலும் சந்தேகப்பட்டு அடிக்கிறது உதைக்கிறது. 2 பெண் குழந்தைங்க எனக்கு, அதையும் சொல்லி அடிக்கிறாங்க. அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியல. தினம் ஒரு டார்ச்சர். பாக்குறவங்க கூட எல்லாம் சந்தேகப்படுறாரு. இப்ப எனக்கே அது ஒரு டிப்ரெஸ் ஆயிட்டு இருக்கு. சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. இதுக்கான தீர்வு என்ன இருக்கு அப்படின்றது சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி சுவாமிஜி. சொல்லுங்கம்மா. இப்ப நீங்க சேர்ந்து தானே இருக்கீங்க? சேர்ந்துதான் இருக்கோம் சுவாமிஜி. 2 மாசம் முன்னாடியும் அவர் வேண்டான்னு சொல்லி தான் எங்களை அனுப்பிச்சிட்டாரு. அம்மா வீட்டுலதான் இருந்து குழந்தைங்க எக்ஸாமுக்காக நான் பெங்களூர் போயிட்டு வந்தேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். நான் இப்ப தம்பி கல்யாணத்துக்காக ஊருக்கு வந்தேன். வந்துட்டு இனி மாத்திரையும் எடுக்க மாட்டேன், அது வேற ஏதோ எனக்கு பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லே போயிட்டு சண்டை போட்டிருக்காரு டாக்டர் கிட்டயும். அது என்ன நிலைமையில போயிட்டு இருக்குன்னு தெரியல. போன் பண்றது இல்ல. நான் இப்ப இங்கதான் இருக்கேன், ஊர்ல இருக்கேன், அம்மா வீட்டுல இருக்கேன் ஆரணியில, தம்பி கல்யாணத்துக்காக. திருப்பியும் போறேன். பட் ஆனா அவரோட மென்டாலிட்டி வந்து என்ன டைவர்ஸ் பண்ணணும். அதாவது போன்ல ஒட்டு கேக்குறாரு. அம்மா கூட பேசுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது. முதல்ல இருந்து சந்தேகம். இப்ப வீடியோ வைக்கிற அளவுக்கு போயிட்டு ரொம்ப ஒரு ட்ரெஸ் போட்டா கூட இந்த கலர் போடுறியா, யார் சொன்னது அப்படின்ற மாதிரியான ஒரு லெவல்ல போய். கல்யாணத்துக்கு முன்னாலே அவருக்கு இந்த பிரச்சனை இருக்காமா? அது தெரியல சார். ஆனா அது தெரியல சுவாமிஜி. ஆனா அவங்க வீட்டுல 2-3 பேருக்கு அப்படி இருந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க அவங்க சொந்தக்காரங்க. இவர் இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வராரா இல்லையா? இல்ல, இப்ப எடுத்துக்க மாட்டேன்னு இருக்காரு. நாங்க போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு. இத்தனை வருஷத்துல இப்ப 2 மாசம் முன்னாடி வந்தாரு. இப்ப நாங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு பிறகு டாக்டர் கிட்ட சண்டை போட்டு நான் எடுத்துக்க மாட்டேன். இது எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. நான் எந்த நிலைமையில போகணும்னு எனக்கு தெரியல. 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. நீங்க பயப்பட வேண்டாம். மன அழுத்தம்ன்றது பொதுவா வந்து இது ஒரு வியாதி தான். இது நீங்க அவர் உங்ககிட்ட வந்து அடிக்கிறதுன்றது தவறான விஷயம்தான். அதே மாதிரி சந்தேகம்ன்றது தவறான விஷயம்தான். ரெண்டுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க வந்து அவர் ஒரு குற்றம் செய்தவரா பார்க்காம ஒரு மன அழுத்தம் உள்ளவரா பாருங்க. அவர் வந்து ஒரு வியாதி உள்ளவரா முதல்ல நீங்க பாருங்க. அவருக்கு மன அழுத்தம்ன்ற ஒரு வியாதி இருக்கிறதா பாருங்க. நீங்க குற்றமா பாக்குறத விட வியாதியா பாருங்க. அப்பதான் தீர்வு கிடைக்கும். அதனால இப்ப அவர் வந்து ஒரு பள்ளத்துல இருக்கார். நீங்க கை கொடுத்து அவரை கரை சேர்க்க வேண்டிய நிலையில இருக்கீங்க. ஆனா சராசரி வாழ்க்கையில நமக்கு நிறைய பிரச்சனையை சந்திக்கிறோம். அதுவும் சமையல் கட்டிலேயே இருந்து வாழ்க்கையை செலவு பண்ணிட்டு இருக்க பெண்களுக்கு இந்த வந்து உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் வரத்துக்கு மன அழுத்தம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதனால ஏன்னா தொடர்ந்து வாழ்க்கையில வந்து இதே சோகம் வரும்போது உங்களுக்கு இந்த டென்ஷன் வரத்தான் வரும். இருந்தாலும் சுவாமி அருளால இந்த மாதிரி நேரங்கள்ல தான் நம்ம திடமான மனசோட போராடி ஜெயிக்கணும். ஏன்னா உங்க கணவரையும் கரை சேர்க்கணும், அடுத்து உங்க 2 குழந்தைகளையும் நீங்க கரை சேர்க்கணும். உங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. அந்த பெரிய பொறுப்பு இருக்கு வந்து மனசுல வந்து வைராக்கியம் வேணும். இப்ப சொல்ற பரிகாரத்தை நீங்க பண்ணுங்க. அதே நேரத்தில் அந்த யோகாவும் முடிஞ்சா நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களால முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் பிராக்டிஸ் பண்ணுங்க. எளிய பரிகாரமா இருக்கும் இது. இப்ப மனநோயிலேருந்து அவர் விடுபடுறதுக்கு மருத்துவத்தை தவிர்க்க முடியாது. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுட்டுருங்க. அதனால நீங்க அந்த மருத்துவத்தை அவர் கொடுக்கறதுக்கு இதமா பேசி கவுன்சிலிங் போய் அதை பண்ணுங்க. பரிகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு மிக மிக இது வந்து எளிமையான பரிகாரம், அதே நேரத்துல சுலபமான பரிகாரம் தான். நீங்க ஒரு திங்கக்கிழமையும் சந்திர பகவானோட காயத்ரி 28 வாட்டி ஜபம் பண்ணுங்க. ஒரு திங்கக்கிழமையும் சந்திர பகவானோட காயத்ரி 28 முறை. இது வந்து பஞ்சாங்கங்கள்ல இருக்கும், இல்லைன்னா மற்ற பெரியவங்க கிட்ட சொன்னா அதை எழுதி கொடுப்பாங்க. 28 முறை ஜபம் பண்ணுங்க. 1. 2வது பரிகாரம் மலை வேம்புன்னு ஒரு விருட்சம் இருக்கு. வேப்ப மரத்திலேயே மலை வேம்புன்னு இருக்கு. அதை வாங்கி செவ்வாய்க்கிழமை துர்கை அல்லது அம்மன் இருக்க கோயில்ல நட்டுடுங்க. சூரிய உதயமாய் மறையறதுக்குள்ள. அது நட்ட பிறகு 9 பிடி துவரையை ஊற வச்சு அந்த ஜலத்தை மரத்துக்கு கொடுங்க, துவரையை ஆட்டுக்கு கொடுங்க. இது ஒரு முறை செய்தா போறோம். அதுக்கப்புறம் இந்த மரக்கண்ணுக்கு சாதாரண ஜலம் விட்டுட்டு வாங்க. இது ஒரு பரிகாரம். இது வந்து உங்களுக்கு சிறப்பா பலன் தரும். இப்போ உங்களுக்கு யோகால வந்து பிராணாயாமம், ரேசக பூரக கும்பகம் சொல்லுவாங்க, அதை பயிற்சி எடுங்க. அதே மாதிரி சவாசனம், சாந்தி ஆசனம் சொல்லுவோம். இது வந்து ஒண்ணுமில்லை, சமதரையில படுத்துட்டு உங்க கால் கட்ட விரலேருந்து இருதயம் வரைக்கும் நீங்க தியானிக்கிறது தான். இதை நீங்க முறையா ஒரு கேந்திரால அந்த யோகா கற்றுக் கொடுக்குற கேந்திரால கற்றுக்குங்க. இந்த 2 மாத்திரம் பண்ணுங்க. யோகாசனத்தில் ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் தான் நீங்கள் ஒதுக்கணும். கட்டாயம் உங்களுக்கு மன அழுத்தம் வராது, திடமான மனசு இருக்கும், நீங்கள் போராடக்கூடிய ஆற்றல் இருக்கும். கட்டாயம் உங்கள் பிரச்சனை தீரும். வாழ்க்கையில் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ விதமான பிரச்சனைகள், சோதனைகள் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இல்லை. நீங்கள் எவ்வளோ நாடுகளுக்கு போனாலும் எல்லா நாடுகளும் இரவும் பகலும் சேர்ந்து வர மாதிரி எல்லாரோட வாழ்க்கையும் இந்த மாதிரி சுகமும் துக்கமும் கலந்து வரும். இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகம்தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இதை மட்டும் செய்யுங்க. சுவாமி அருளால உங்கள் கணவரும் நீங்களும் சேர்ந்து நிம்மதியாக வாழக்கூடிய வாய்ப்பு வரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. எல்லாருக்காகவும் வந்து நல்ல பரிகாரங்கள் சொன்னீங்க. எல்லாரும் பயன்படுற மாதிரி
ரொம்ப நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. உங்களுடைய வேதனைகள் உங்களை விட்டு நீங்கவும் சுவாமிஜி கிட்ட பேசவும் OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம். யோகா ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.